மதுவிலக்கு தொடர்பான இரு கட்சிகளின் வாக்குறுதியை ஓடும் ஈரில் எழுத வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். ஈரோடு மேற்கு தொகுதி மதிமுக வேட்பாளர் முருகனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், மக்கள் நல கூட்டணியால் மட்டுமே கொண்டுவர முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய வைகோ, கிரானைட், தாது மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தி அதன் மூலம் அரசுக்கு வருவாய் ஈட்டுவோம் என்று உறுதியளித்தார். நாங்கள் மதுவை ஒழிப்போம், படிப்படியாக ஒழிப்போம் என்கிறார் ஜெயலலிதா. நாங்கள் மதுவிலக்குக்கு முதல் கையெழுத்து நான் போடுவேன் என்று அண்ணன் கலைஞர் சொல்லுகிறார். கலைஞர் அவர்களே, உங்களை விட ஞாபக சக்தி எனக்கு கிடையாது, உங்களுக்கு தான் என்னை விட ஞாபக சக்தி அதிகம். 96ஆம் வருஷம் ஏப்ரல் 9ஆம் தேதி நீங்க என்ன அறிவிப்பு வெளியிட்டீங்க? முரசொலியில் வந்திருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முழு மதுவிலக்கு கொண்டு வருவோம், மது அருந்தது தீது என்று நாங்கள் 1000 பெண்களை கொண்டு பிரச்சாரம் செய்வோம் சொன்னீங்களே, என்கிட்ட முரசொலி இருக்கு. 10 வருஷம் அதுக்கு பிறகு ஆட்சியில் இருந்திருக்கீங்களே, மதுவிலக்கு கொண்டு வந்தீங்களா? உங்க வாக்குறுதி ஓடுற தண்ணீர், நிக்கிற தண்ணீர் இல்ல, ஓடுற தண்ணீரை தான் எழுதலாம்.